அனைவருக்கும் வணக்கம். முதலிருந்து மேலே வாங்க கூடவே சொன்னாங்க, மேலே போனால் எப்பாவது ஒரு நாள் கீழே வரணும்னு. அப்போ கீழேயே இருந்துட்டா ஏன் இன்னும் மேலே போகலின்னு கேட்டுட்ருப்பீங்க. இது பெட்ரு. மொத்தத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ஒரு பெரிய சாதனையை செய்து அந்த மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்றோம். நான் இதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு விழா நடந்தபோது ஒன்று சொன்னேன். எதுவும் ஒரு நாளில் ஒருவரால் சாதித்து விட முடியாது. இது கிட்டத்தட்ட 70 ஆண்டு சரித்திரம். எம்ஜிஎம்ங்கிறது ஒருவர் கனவை இன்னொருவர் நனவாக்கினார். நல்லமுத்து கவுண்டர் என்கின்ற ஒருவருடைய கனவை அருட்செல்வர் என்ற ஒருவர் நனவாக்கினார். அதைத் தொடர்ந்து இன்று வரை பலர் இதை நிர்வகித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். Let us not take credit for everything. Let us have the humility to accept and acknowledge the great work done by so many people all along. எத்தனை முதல்வர்கள், எத்தனை HODs, எத்தனை ப்ரொஃபஸர்ஸ், எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், அத்தனை பேருடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப், அத்தனை பேருடைய உழைப்பின் சிகரமாக இன்றைக்கி நாம் இதை அனுபவிக்கிறோம். It so happened we are here today in power. It all happened. That doesn't mean we have done everything. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இன்னைக்கு காலையில் we had an expert to talk to us. அடுத்த இலக்கு இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் பிளான். இப்போ புதுசாக ஒரு சேலஞ்ச் நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் நல்லா சொன்னார். போன நாக்கை விட இந்த நாக்கு சேலஞ்ச். இதை காட்டில் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் க்ரைட்டீரியா இன்னும் சேலஞ்சிங்காக இருக்குது. ஆகவே எல்லாத்தையும் சாதிச்சு விட்டோம், இனி சாதிப்பதற்கு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு மனநிலை கூடாது. இன்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட் பிளான் 40 நிமிஷம் இன்றைக்கி ஒரு ப்ரெசன்டேஷனை கேட்டோம். அப்புறம் நீங்கள் அத்தனை HODs இருந்தீங்க காலையில். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு. ரெண்டாவது, இந்த பழைய மாணவர்களுக்காக நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, பார்த்தா அவ்வளவு பழசாக தெரியல. அதனால் இப்போ ஒன்று, இந்த ரெக்கக்னிஷன் வந்திருக்குன்னா ஒன்று, somebody has conceived it, many others have worked for it. அதோட முடிஞ்சு போய் நினைப்பேன். இல்லை, many have wishing us. இன்னைக்கு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஹிந்துவிலி தினமலர்லை தமிழ்நாடு முழுவதும் முதல் பக்கத்தில் வந்திருக்கு. எத்தனை பேர் நம்மளை வாழ்த்துவாங்க. இதுவரைக்கும் இங்கே படித்து சென்றவருடைய எண்ணிக்கை 70,000. அந்த 70,000 பேரும் இன்னைக்கு இதை பார்த்துருப்பாங்க. இருந்த இடத்துலேருந்து நம்மளை வாழ்த்துவாங்க. ஆகவே வெறும் ஒரு கனவு, அதை கேட்ப ஒரு முனைப்பு, உழைப்பு மட்டும் போதாது, வாழ்த்துக்கள் வேணும். இப்போ சொல்லுவாங்கல்ல, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் சொல்கிறோமில்ல, அங்கே நம்ம ஆளியாரில் சொல்லுவாங்க. அப்போ we got to greet each other. அந்த ஈகோ கூடாது. நாம் சாதிச்சிட்டோம், நம்மளை விட்டு ஆள் இல்லை, ஒன்றும் கிடையாது. எது எப்பப்போ ஆகணும்னு இருக்குதோ அப்பப்போ நடக்கும். நம்ம மட்டும் இப்போ மாணிக்கச்செழியன் காலத்தில் வந்திருக்கு. மாணிக்கச்செழியன் நினைக்கிறாருன்னு வைங்க, நினைக்க மாட்டீங்க, நினச்சா தப்பாக போயிடும். எத்தனை பேருடைய உழைப்பு. இப்போ அதையெல்லாம் நாம் அலட்சியப்படுத்திட முடியுமா? முடியவே முடியாது. நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட், இட் ஆல் இவால்வ்ஸ் இல்லையா? அந்த ஹியூமிலிட்டி நமக்கு வேணும். ஒருத்தரை வாழ்த்தி பழகணும் இல்லையா? இப்போ நம்ம யார் அரங்கத்தில் கூடியிருக்கிறோம், அங்கே என்ன எழுதியிருக்கு திரும்பி பார்க்காமையே சொல்கிறாங்க, மனிதா நீ மகத்தானவன். அந்த பாட்டை பாடுனாங்கல்ல, மனிதா நீ மகத்தானவன். அந்த பாட்டை எழுதுனது யார் தெரியுங்களா? அடல் பிஹாரி வாஜ்பாய். அதனுடைய தமிழாக்கம், அது தமிழாக்கம் பண்ணினது ராமகிருஷ்ண வித்யாலயம். அந்த பாட்டை பாடுனாங்க, மனிதா நீ மகத்தானவன். If all of us make up our mind, there's nothing we cannot achieve. ஒரு முறை டாக்டர் VC குழந்தைசாமி அவர்கிட்ட நான் சொன்னேன், எங்கள் காலேஜ் ரூரல் காலேஜுங்க, நாங்கள் இனத்தை சாதிக்க முடியும் அப்படி நினைக்காதீங்கன்னார்.
இந்த 260 ப்ரொஃபஸர்ஸும் இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃபும் ஒன்றாக ஒரு முடிவெடுத்து அதற்கேற்ப செயல்பட்டால் இதுக்கு மேலேயும் சாதிக்கலாம். உண்டா இல்லையா? இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார், லயோலான்னு பெருசாக பேசாதீங்கன்னு. நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு? உங்களுக்கு லயோலால இடம் கிடைக்காதுக்கு நானா பொறுப்பு? அதனால் நம்ம ஒரு ரூரல் காலேஜு, நம்மால் இதெல்லாம் முடியுமா, அந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது. இன்றைக்கி அதை வந்த எக்ஸ்பர்ட் நான் சொன்னேன், இன்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட் பிளான், டேக் இட் ஃப்ரம் மீ, இன் அதர் 2-3 years we will. Dr. Umapati, can I say that? See, here is a man who was the HOD of physics of Madurai Kamaraj University, and you are the one who built the biggest lab, I suppose. Huh? Huh? 12? Solar? Okay. Please sit down. Then we have Saravana Babu. Where is he? Who was a principal for 10 years in some other college. Then we have our executive director, Mr. Munusami, who is in charge of all the Kumaraguru institutions. All put together, how many students will be? So what I'm saying, this was started by people who had great vision. Freedom came in 1947. This college was started in 1957. Look at the vision. 1957, was there a need for an arts college in Pollachi? But in 35 acres they started this. Look at the vision of those people, that generation. We have to salute that generation. We have to be grateful to them. Unbelievable. Unbelievable. அப்போ சொன்னாங்களாம், பொள்ளாச்சிக்கு தேவையான ஆரம்பித்தாங்களே, அதை தொடர்ந்து இன்று வரை வழிநடத்தி வந்தார்கள் முதல்வர்கள், ப்ரொஃபஸர்கள், மற்றவர்கள். அதே போல் நம்ம சகோதரர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள், அவர் தந்தை ஐயா கிருஷ்ணசாமி கவுண்டர், அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்தே எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல, 30 வருஷம் இருக்குமா? ரொம்ப ரொம்ப நாள் இருந்துட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்போ நான் ஒன்றும் அதிகம் வந்துக்கிறது இல்லை. இப்போ இங்கே systems have developed. Now let me tell you one thing. As long as institutions depend on individuals, it always has the risk of losing its ground. But when systems take over, individuals are immaterial. Even if I am not here, someone else is there, still the system will take over. இப்போது இங்கே வந்தாங்கல்ல நம்மளெல்லாம் பார்க்குறக்கு அந்த கமிட்டி, அவ என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு தான் நான் பகிரங்கமாக சொல்கிறேன். We have went to many colleges, but what is really surprises is not these buildings or this infrastructure or other things. What impresses us are the human element of this institution, the human capital. So these days, when two corporates get merged, what they look into it is the human capital you inherit. You people make it. இந்த பழைய மாணவருடைய வாழ்த்துக்கள் எல்லாம் வராது. இங்கே வந்த கமிட்டிக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணினது உங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணினது. இப்போ டாக்டர் கந்தசாமி பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு முறை அவர் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு நான் போயிருந்தேன். ஐ வாஸ் ஆஸ்ட் டு இனாகரேட். இவர் ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருந்தார். இவர் நம்ம பழைய மாணவர், அப்படித்தானே சொல்லணும். பேசுகிறவங்க எல்லாம் ஆல் இண்டியா லெவல்லேருந்து வந்த எக்ஸ்பர்ட்ஸ் அத்தனை பேரும் வி கன்சிடர் கந்தசாமி ஆஸ் அவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம இவர் சுப்பிரமணியம் வைஸ் சான்சலர், அவர் காலத்தில் தான் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட்டே உருவாக்குறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் ஸ்டில் வேலிட். ஸோ ஈச் ஆஃப் தீஸ் பீப்புள் ஹூ ஸ்போக், தே ஸ்போக் வெல். அதே போல் நம்ம பழனிசாமி ஏரோஸ்பேஸ், am I right, Mr. Palanisamy? This is perhaps one of the only one of its kind in India. Saw that? இப்போ நேற்று ஒரு ராக்கெட்டு மேலே வச்சல, அதில் இவர் பங்கும் இருக்கு. நம்ம அது அப்படி.
இன்னும் யாராவது விட்டு போச்சா? யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு பின்னாடி இத்தனை பேர் இத்தனை உயரத்தில் இருக்கீங்களா, எனக்கு என்ன பிரச்சனை இல்லையா? எப்போவுமே ஒன்று சொல்கிற கேளுங்க, நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, நாம் தோணி பண்ணோம்னு பேசாதீங்க, அது ஃபூலிஷ். இப்போ என்னுடைய பயோடேட்டா போகிற பக்கமெல்லாம் படிப்பாங்க இருக்கோசரம் நான் பயோடேட்டா கொடுக்கறதில்ல. அது என்ன இப்போச்சு வெப்சைட்டில் இருக்குது, நம்மளை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு அவசியம் இல்லைல்ல? அதாவது கீப் டூயிங் யுவர் பெஸ்ட், ஃபர்கெட் த ரெஸ்ட், லீவ் இட் டு த சுப்ரீம் பீயிங், யூ வில் பி ரிவார்டட். இப்போ என்ஜிஎம் காலேஜில் இங்கே இருக்கிற ஹியூமிலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிளானிங் கமிஷனில் இருந்தேன். அப்புறம் பல பல பெரிய பொறுப்புலாம் இருந்தாச்சு. பாரதிதாசன் இன்ஸ்டியூட், இன்னும் எனக்கு சிலதெல்லாம் ஞாபகம் இல்லை. எதையும் நாம் பண்ணோம்னு நினைக்காதீங்க. அந்த ஆரகன்ஸோ அகம்பாவமோ கூட நீங்கள் நிறைய யங் பீப்புள் ஆர் ஹியர். இன்னும் இந்த நாக்கெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். போன முறை நான் இங்கே செக்ரட்டரியாக இருக்கையில் பியாண்ட் நாக்குன்னு ஒரு புஸ்தகம் போட்டோமல்ல, அதை பார்த்துருக்கீங்களா? Who are these people from Delhi to tell us what we are? We should know. Our conscience should give us the rating. நம்முடைய மனசாட்சி தான் நாக்கு. உங்கள் மனசாட்சிக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி பணி பண்ணுங்க. நாக்கெல்லாம் அதுக்கு மேலேயும் வீடு தேடி வரும். நாக்கு ஒன்று இந்த நாக் யாரோ சொன்னாங்க, அடுத்த தடவை இதே வரணும்னு. எங்களுக்கு யார் சொன்னீங்க? எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் கவலை இல்லை, நாங்கள் தான். எங்களுக்கு இப்போ நம்ம சிற்பிக்கு சாகித்ய அகாடமி விருது வந்த பொழுது சீஃப் கெஸ்டாக ஜெயகாந்தன் வந்தார். ஜெயகாந்தன் பேசியில் ஓப்பனிங்கே இப்படித்தான், இந்த ஆளுக்கு என்ன ஒரு பாராட்டு வேண்டியது இருக்குது, அப்படியே ஒரு பாராட்டினாலும் இந்த டெல்லிக்காரன் வந்தால் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், உலகமாக கவிஞன் நம்முடைய சிற்பியினர். அதுபோல் நாம தான். நாங்கள் பல கல்லூரிக்கு போகிறோம், பல வாக்கிலையும் பார்க்குறோம், கோயம்புத்தூர்லேயும் பார்க்குறோம், சென்னையிலையும் நான் போகாத கல்லூரியே இல்லை. நீ சென்னையில் ஒரு ஆடிட்டோரியம் கட்டினா தான் உண்டு நான் போகிறதுக்கு. அத்தனையிலையும் பார்த்தாச்சு, பேசியாச்சு. இங்கே இருக்கின்ற ஒரு யதார்த்தம், ஒரு எளிமை, ஒரு குடும்ப பாங்கான ஒரு உறவு நான் வேற எங்கேயும் பார்க்கல. ஆகவே ஒருத்தரை வாழ்த்திக்கணும். யார் பண்ணால் என்ன? இப்போ ஒருத்தர் நல்லா பண்ணால், நீங்கள் யாரோ சொன்னீங்களே, அருட்செல்வர் திரும்பி வந்து அந்த வீட்டம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு போனாருன்னு யார் சொன்னாங்க? சுப்பிரமணியம். அது வேணும். இப்போ nobody can survive all by oneself. It is the contribution of so many people that we are alive and achieving something or the other. அந்த ஹியூமிலிட்டி நமக்கு வேணும். பிறரை மதிக்கின்ற பக்குவம் வேணும், வாழ்த்த வேணும். அந்த ஈகோ கூடாது. கேன்சருக்கு கூட ஒரு காலத்தில் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த ஈகோ கண்டுபிடிக்க முடியாது. ஈகோ, இந்த குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்குதுல்ல, குட் ஈகோன்னு உண்டாக்கு. அது தெரியுமா? அன்னைக்கு ஒரு லெக்சர் நான் கேட்டுட்டு இருந்த ஒரு சாமியார் பேசினார். There is a good ego also. What is that ego? I want to achieve. அது ஆணவம் இல்லை. பட் ஐ வாண்ட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல் மை அச்சீவ்மெண்ட் ஆல் டு மை செல்ஃப் நினைக்கிறோமே, அதுதான் தப்பு. ஸோ ஈகோ தப்பு இல்லை, அது நல்ல ஈகோவும் இருக்குது. லெட் அஸ் ஆல் பி ஹாப்பி. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்பவே வயசாகிடுது. இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப ரெண்டொருத்தரை பார்த்தா நம்ம பேரம் வயசெல்லாம் வாத்தியார் ஆகிட்டாங்க. நாம் என்னங்க இருக்கிற மாதிரி ஒரு நேரம் தப்பாக தெரியுது. இப்போ நடக்கவும் முடியல, பாருங்க உட்காந்துட்டு பேசுகிறேன். அதனால என்ன, சுயசிவன் சொன்னார், பேச்சு நான் உட்காந்து பேசினாலும் பேச்சு நிற்கும்னாரு. அதுபோல் let us be humble and humane. பெரிய பொறுப்பு, கல்வியோட தொடர்புடைய சாதாரண நினைக்காதீங்க. கொஞ்சம் சுவாமி விவேகானந்தரை படிங்க. There is a beautiful book, விவேகானந்தா on education. அவர் ஒரு இடத்துல சொல்கிறத நான் சொல்கிறேன். Teach yourself, teach everyone his true nature. Call upon the sleeping soul and see how it awakes. Power will come, glory will come, goodness will come, and all that is excellent will come when the sleeping soul is raised to self-conscious activity. இதுக்கு ஈக்குவலா go around the world any number of times, step into all the big libraries,
come back and give me a passage 50% to this, I will salute you. But இல்லை, இந்த நாட்டில் நம்முடைய வேத ரிஷிகள் கல்வியை பற்றி சொன்னதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இல்லை இளம் சிறு வயசுக்காரர் இந்த நாக்குக்கெல்லாம் முக்கியம் இல்லை, நம்முடைய மனசாட்சிக்கு நாம் பண்ணணும். இந்த நாக்குங்கிறது நம்மளுக்கு உள்ளே இருக்கு, வெளியில் இல்லை. அதனால தான் பியாண்ட் நாக்குன்னு நான் அப்போவே எழுதுனேன். அதை பற்றி 15-20 வருஷம் இருக்குது. பியாண்ட் நாக். NAC accreditation is not our ultimate goal. Are we working to our full consciousness? அவ்வளோதான். Excellence will be automatic. Excellenceங்கிறது is not something you chase. Excellence has to come. It has to come from within. அந்த உணர்வோடு நான் சொன்னது போல, this is a temple of learning, for heaven's sake. No trace of commercialization is here in this college. You all know that. இப்போ நம்ம வரும்பொழுது இங்கே படித்து இங்கே இது வெளியில் போகிறாங்க பாருங்க, அவங்கள பார்க்க நான் நினைப்பேன், 70 ஆண்டுகளுக்கு முன்பு விதைச்ச ஒரு விதை இன்னைக்கு 70,000 பேர் இங்கிருந்து வெளியில் போயிருக்கிறாங்கன்னா அதை தொடங்கி வச்சவங்களுக்கெல்லாம் எவ்வளோ புண்ணியம் நினச்சி பாருங்க. ஆகவே அந்த ஹியூமிலிட்டியோடு நாம் தொடர்ந்து பணி செய்யணும். இன்னும் செல்ல வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. We are not going to be there for too long, but you people have to take forward the legacy. And this is something the whole India will one day salute NGM. நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. The whole nation will stand up and clap for this institution for the simple reason this is truly a temple of learning. இப்போ அந்த காலத்தில் இருந்த ப்ரொஃபஸர்களை பற்றி எல்லாம் இவங்கெல்லாம் சொன்னாங்க. இவங்களுக்கு இப்போ இருக்கிற ப்ரொஃபஸர்களை பற்றி தெரியாது. ஐயா, அதை விட பெட்டர் இப்போ இங்கே இருக்கு. கல்யாணத்தோடு நினைக்கிறது இது கொஞ்சம் ஓவராக இல்லையா? ஏன்னா அவர் இங்கே படித்தவர், அந்த ப்ரொஃபஸர். எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் இங்கே படிக்கலை, அந்த லெஜெண்டுகளெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கண் முன்னாடி இருக்கிறாங்க 260 பியூட்டிஃபுல் ப்ரொஃபஸர்ஸ். என்னால் உங்களோட ஒவ்வொருத்தரோட 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ண முடியறதுல நேரம் இல்லை. ஆனால் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், 101% it is all due to you people. We management conceived the idea, created conditions favorable, but it was you who got it என்று சொல்லி இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப பிஸி பீப்புள். இவங்கெல்லாம் எல்லா வேலையை விட்டு போட்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ டாக்டர் கந்தசாமி சீட்டில் இல்லையேன்னு அங்கே எத்தனை பேர் திட்டிகிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவர் வாட்டுக்கு திடீர்னு 40 நாள் அமெரிக்காவுக்கு போயிட்டார். இவரை நம்பி நான் இருக்கேன். அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், வக்கீல் இல்லைனாலோ போலீஸ்காரர் இல்லைனாலோ சொல்லப்போனால் நீங்கள் இல்லைன்னா சில நேரங்கள் நல்லதுன்னு கூட. ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், டிராஃபிக் கான்ஸ்டபிள் இல்லைன்னா டிராஃபிக் ஸ்மூத்தாக இருக்குது. அதே போல் வக்கீல் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. டாக்டர் ஊரில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டாக்டர் கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கேயாவது அடப்பு வந்தால் என்னத்தை பண்ணுறது? நல்ல வேலை ஞாயிற்றுக்கிழமை வராமல் பார்த்துக்குங்க, இவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு கூறி ஸோ வெரி ஹாப்பி. திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் வி ஆர் ஆல் லாங்கிங் ஃபார். அது என்ன டிபார்ட்மெண்ட்டப்பா அவர்? அந்த வாட் இஸ் அவர் அந்த கட்டங்கட்டம்? எஸ். What is it? What is your department? What is that? Academic for Professional Development. Friends, it's only in this one college in India we have a department like that. Where is that lady? And the strong fat lady. Human excellence. Where is she? இங்கே வா. ஏம்மா, எனக்காவது கொஞ்சம் உடம்பை தேத்திக்கம்மா. இதை வச்சு இப்போ சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவில் இப்படி வா, ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவில் 95% வந்துன்னு, இந்த அம்மானால தான் அது சாத்தியப்பட்டது. நான் நமசிவாயம் சிற்பி 3 பேர் உட்கார்ந்து பேசி, அதாவது எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தீங்கல்ல, நான் வந்தேனல்ல, வந்து பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்குது. எம்ஜிஎம் இவங்க அப்பா நிர்வாகத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. there's nothing to improve. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. அப்போ நான் ஊரில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து கிரிதாரி பிரசாத் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு,
கல்வியினுடைய நோக்கம் என்னன்னு அதில் இருந்தது. அப்போ பார்த்தேன் ஒரு ஏரியா மிஸ்ஸிங்காக இருக்குது இங்கே, அதை பண்ணலான்னு நாங்கள் 3 பேரும் தான் பேசினோம். நான், சிற்பி, நமசிவாய் 3 பேருமா எங்கே போனோம் தெரியுங்களா? ராமகிருஷ்ணா மிஷனுடைய தலைவர் சுவாமி ரங்கநாதானந்த மகாராஜா போய் பார்த்தோம். அப்போது அவர் அப்படி உட்காந்துட்டார், நாங்கள்லாம் இப்படி உட்காந்துட்டோம். அப்போ தான் சொன்னார் கல்வியினுடைய நோக்கம் 5 பாயிண்ட் ப்ரோக்ராம்னர். யாருங்க சொன்னது? யாருன்னா த லிவிங் விவேகானந்தான்னு சொல்லுவோம், த ஹெட் ஆஃப் த ராமகிருஷ்ணா மிஷன். He said 5 point program for education for your college. அப்போ டேப் ரெக்கார்டரை வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? Every youth of India need to know the glory of this nation. Point 2. Every youth of India should know who are the great men and women who made it so great. Point 3. Every youth of India need to know the freedom movement and the sacrifices that went with it. Point 4. Every youth of India should know the challenges and the opportunities that are going to come their way. கடைசியா சொன்னார், every youth of India should know the human resource development to convert challenges into opportunities ன்னு சொல்லி அந்த டேப் எங்கேயோ போயிடுது. அப்போல்லாம் இந்த டேப் ரெக்கார்டில் படுறது. இந்த 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் நம்முடைய ஹியூமன் எக்ஸலன்ஸ். இந்த அம்மாளுக்காக கைதட்டுங்க. மற்றவங்களும் வந்திருக்காங்களா? வர சொல்லு. Please come. Please come forward. There is a separate department of how many staff? 11. அவர் இல்லையா அந்த இவரு? இப்படி வாங்க, இதெல்லாம் பார்க்கட்டும் ஐயா. ஹிஸ்ட்ரிக்கு வாத்தியார் கிடைக்கும், ஜாகிரபிக்கு கிடைக்கும், மேத்ஸுக்கு கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதுக்கு எங்கே போகிறது? பட் ஃபார் காட்ஸ் கிரேஸ், but for the blessings of Swami Vivekananda, Saint Vallalar and others, இப்படி ஒரு டீம் அமையாது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதை வந்த மெம்பரில் ஒருத்தர் சொன்னார், டேக் இட் ஃப்ரம் அஸ், யூ ஆர் கோயிங் டு கெட் த ஹையஸ்ட் ரிவார்ட். இப்போ புது கல்விக் கொள்கையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறதுக்கு, ஐகேஎஸ், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இதை நீங்கள் 1984 பண்ணிட்டீங்க. டேக் டு அஸ், ஹூ ஆர் வி டு இவாலுவேட் யூ, யூ ஆர் ஈஸிலி த பெஸ்ட். ஆகவே இவங்களுக்கு எல்லாத்துக்காக ஒருக்கா கொஞ்சம் கை தட்டுறீங்களா? உன் பேர் என்னம்மா? உங்கள் பேர்? செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டு, செப்பரேட் சிலபஸ்ஸு, செப்பரேட் டெக்ஸ்ட் புக்ஸு, செப்பரேட் இவாலுவேஷன் சிஸ்டம். சார் சுப்பிரமணியம் சார் எங்கே ஒரு சும்மா பேசுனா பத்தாது. இன்னும் உங்களுக்கெல்லாம் தோணவே இல்லையே ஐயா. என்னைக்கு இது தோணுதோ, எப்போ எல்லா கல்லூரியிலும் இது ஒரு பாடத்திட்டமாக வருதோ, அப்பொழுது மட்டுமே நீங்கள் கனவு கண்ட பாரதம் உருவாகும் என்று கூறி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.